அன்பான கிராம ஜனங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு பற்றி உங்களுக்கு நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம், ஜெபிக்க வந்திருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கணும், ஆசுதமா இருக்கணும், இயேசு கிறிஸ்து வருகிலே எடுத்துக்கொள்ளப்படணும். ஆகினால்தான் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் அறிவிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகினாலே இந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை பற்றி, இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நம்மை உண்டாக்கினவர், நம்முடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய வியாதி நோய்களையும் அக்கிரமங்கள்லாம் ஏற்றுக்கொண்டார், நமக்காக பரிசுத்தமான ஒரு தெய்வம் மரித்தார், நமக்காக சிலுவை சுமந்தார், நமக்காக ரத்த சிந்தி கைகளிலும் கால்களிலும் ஆணடிக்கப்பட்டவராய் நமக்காக அடிக்கப்பட்டு மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்தார். இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு இருக்க விரும்புகிறார். இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டால் நோட நான் பிரவேசிப்பேன் சொல்லுகிறார். உங்கள் இருதயத்தை நீங்க திறந்து இந்த இயேசுவை கூப்பிட்டால் இந்த இயேசு உங்களுக்கு ரட்சிப்பையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தருவார். உங்களுக்கு ஆண்டவர் பற்றி நாங்க சொல்ல வந்த நோக்கம் என்ன தெரியுமா? இயேசு பற்றி சொல்ல வந்த நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க ரட்சிக்கப்படணும், விடுதலை பெறணும், சந்தோஷத்தை அடையணும். சந்தோஷம் இல்லாத இருக்கீங்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, சந்தோஷம் இல்லாத இருக்கீங்களா? சமாதானம் இல்லாத இருக்கீங்களா? விடுதலை இல்லாத இருக்கிறீங்களா? என் வாழ்க்கை தோல்வியா இருக்கிறது, என் வாழ்க்கை பிரச்சனையா இருக்கிறது, என் வாழ்க்கை கடனா இருக்கிறது, எனக்கு ஒரு நல்ல வீடு இல்லையே, என் பிள்ளைகளுக்கு திருமணமாகியும் இன்னும் கர்ப்பத்துக்கு அணி இல்லையே, எனக்கு எவ்வளவு சம்பாதித்தால கையில நிற்க மாட்டது என்று சொல்லி இரவுல தூக்கம் இல்லாம புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இயேசப்பா உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை மீட்க வந்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை உங்க உள்ளத்துல நம்பும் போது, நீங்கள் கூப்பிடும் போது நிச்சயமா அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இயேசு சாமிக்கு, அவருடைய இயேசு சாமியுடைய வல்லமைக்கு ஒரு எல்லையே இல்லை. அவர் அற்புதத்துக்கு அதிசயத்துக்கு ஒரு எல்லையே இல்லை. அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய அற்புதம் ரொம்ப பெருசு. இந்த உலகத்துல எப்படிப்பட்ட வியாதியானாலும் சுகமாக்க வல்லம் இல்லவர். நீங்க கூட அநேகர் வீட்டில் இருக்கிற நீங்க வியாதியில படுத்துட்டு இருக்கீங்களா? வீட்டில் இருக்கிற நீங்க வியாதியில படுத்துட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, இயேசு சாமி அற்புதம் செய்வார். 38 வருஷம் வியாதி உள்ளவனை இயேசு சுகமாக்கினார். 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரியை இயேசு சுகமாக்கினார். 18 வருஷம் கூனியா இருந்த மகளை இயேசு சுகமாக்கினார். மரித்தவரை இயேசு உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் அநேகரை மரித்தவரை இயேசு உயிரோடு எழுப்பிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு கேன்சர்கள், எவ்வளவு கேன்சர் வியாதியில் இருந்து, எவ்வளவு கொடிய நோயிலிருந்து இயேசு விடுதலை தந்து அவங்க உயிரோடு எழுப்புகிறார். இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அம்மா, இயேசு கிறிஸ்து உங்க மேல பிரியமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்க மேல அன்பா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இயேசப்பா உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. உலக ரட்சகர் இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசு உலக ரட்சகர். உலகத்துக்கு ஒரே ரட்சகர், ஒரே மீட்பர், ஒரே அற்புதர், அதிசயமானவர் இயேசு கிறிஸ்து. இவர்தான் அவருடைய பாவ சாபத்தை ஏற்றுக்கொண்டு மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். மீண்ட வரப்போகிறார், மீண்ட வரப்போகிறார். வாழ்கிற கால கடைசி காலம், கொடிய காலம். ஆண்டவர் இயேசு சீக்கிரமா இந்த உலகத்தை வரப்போகிறார். எங்க பார்த்தாலும் பாவ சாபங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, அழிவு பெருகி கொண்டிருக்கிறது. ஆகினால வரப்போகிற அழிவுக்கும் நித்திய நரகத்துக்கு தப்பித்துக் கொள்ள ஒரு வழி இருக்கு. இயேசுதான் வழி. ஆகினால் இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும். நீங்க என்னென்ன உங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்கணுமோ நீங்க இருக்கிற இடத்துலயே உங்கள் இருதயத்துல கை வைத்து செபிங்க. ஆண்டவர் இயேசு நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த கிராம மக்களை ஆசீர்வதியும், இந்த கிராம ஜனங்களை ரட்சியும்.
ஆண்டவரே, யாரெல்லாம் கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, வேதனையில் இருக்கிறாங்களோ, பலருமா பிரச்சனையில் இருக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் எல்லா கஷ்டம் நீக்கி அவங்களுக்கு நல்ல சுக பலன் கொடுத்து ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதியும். இந்த கிராம ஜனங்களை ஆசீர்வதியும். இந்த கிராமம் ரட்சிக்கப்பட்டு ஒரு வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட கிருபை செய்யும். இந்த கிராம மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஒரு வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட கிருபை செய்யும். இந்த ஜனங்களுடைய கண்களை திறந்தரலும். இந்த கிராமத்தில் சிறுவர் வாலிபர் பெரியவர் அத்தனை பெரிய ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.